Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆரம்பாக்கம் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட ராஜு பிஸ்வகர்மாவை குற்றம் நடைபெற்ற மாந்தோப்பிற்கு அழைத்து சென்று காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். இது குறித்து கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் தமிழன் வழங்க கேட்கலாம். தமிழன், தற்பொழுது சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் அந்த இடத்திற்கே தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிற நபர் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். அங்கு என்ன மாதிரியான விசாரணை நடைபெற வாய்ப்பு இருக்கின்றது? எவ்வளவு காவல்துறையினர் இதற்காக அங்கு சென்றிருக்கிறார்கள்? சொல்லுங்க மோகன். நிச்சயமாக பார்க்கலாம். ஆரம்பாக்கம் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட ராஜு விஸ்வகர்மாவை குற்றம் நடைபெற்ற ஆரம்பாக்கம் மாந்தோப்பில் வைத்து அழைத்து சென்று காவல்துறையினர் விசாரணை நடத்தி தொடர்ந்து 2வது நாளாக கவரப்பட்ட காவல் நிலையம் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக பார்க்கலாம், திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே கடந்த 12ஆம் தேதி 10 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு நாட்டையே அதிர வைத்துள்ளது. இது தொடர்பாக காவல்துறையினர் பல்வேறு தனிப்படைகளை அழைத்தும் தொழில்நுட்ப வல்லுநர்களை வைத்து அந்த நபரை தேடி வந்த நிலையில் 14 நாட்களுக்கு பிறகு ஆந்திரா மாநிலம் சூலூர்பேட்டை ரயில் நிலையத்தில் கடந்த 25ஆம் தேதி கைது செய்யப்பட்ட அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி அசாமை சேர்ந்த ராஜு விஸ்வகர்மா என்பது சூலூர்பேட்டையில் வைத்து குறிப்பாக பல தாபாவில் வேலை பார்த்து தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து திருவள்ளூர் போஸ்கோ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் வரும் 9ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உமா மகேஸ்வரி உத்தரவிட்டதை அடுத்து அவர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் ராஜு விஸ்வகர்மாவை 7 நாட்கள் காவல் எடுத்து விசாரிக்க திருவள்ளூர் போஸ்கோ நீதிமன்றத்தில் காவல்துறையினர் மனு தாக்கல் அளித்தனர். அதைத் தொடர்ந்து இன்று நீதிமன்ற பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அழைத்து வர செல்லப்பட்ட நிலையில் போஸ்கோ நீதிமன்றத்தில் உமா மகேஸ்வரி 4 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க உத்தரவிட்டதை தொடர்ந்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அவரைப்பேட்டை காவல் நிலையத்தில் வைத்து ராஜு விஸ்வகர்மாவை விசாரணை நடத்தி வந்த நிலையில் இன்று குற்றம் நடைபெற்ற, அதுவும் குறிப்பாக பார்க்கலாம், ஆரம்பாக்கம் மாந்தோப்பிற்கு அழைத்து சென்று காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தொடர்ந்து 2வது நாளாக அவரைப்பேட்டை காவல் நிலையம் முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அந்த விஸ்வகர்மாவை போலீசார் விசாரணையானது தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மோகன், விரிவான விவரங்களை காட்சிகளை வழங்கியதற்கு நன்றி தமிழன்.